இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோயம்புத்தூர் பீலமேட்டில் உள்ள அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயர் திருக்கோயில் தான். இங்கே ஆஞ்சநேயர் மிகவும் சிறப்பாக வீற்றிருப்பார். நாங்கள் இந்த கோயிலுக்கு தை மாதம் 3ஆம் நாள் அந்த சனிக்கிழமை இந்த கோயிலுக்கு சென்றிருந்தோம். அப்போ பொங்கலை ஒட்டி இந்த கோயில் மிகவும் சிறப்பாக கரும்பாலேயே அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கோயில் ஆரம்பத்தில் வெளியில இருந்து கோயில் கருவறை வரைக்கும் கரும்பாலேயே பின்னப்பட்டிருந்தது. இந்த வீடியோல பார்க்குற மாதிரி கரும்பாலேயே மிகவும் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தார் இந்த ஆஞ்சநேயர். அது இல்லாம இங்க சிறப்பு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு நாளும் ஒரு அலங்காரத்தில் இருப்பார் ஆஞ்சநேயர். சனிக்கிழமை ஒரு வாரமும் வருகின்ற சனிக்கிழமை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அது இல்லாம அதாவது புரட்டாசியில வர 5 சனிக்கிழமை, மார்கழி மூல நட்சத்திரம், தை மூல நட்சத்திரம், சித்திரை முதல் நாள், இந்த 8 நாட்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இப்ப நாம பார்க்க போறது நாங்க வழிபட்ட போது நடந்த ஆராதனை அர்ச்சனைகள் தான். ஞானிகள் எல்லோரும் வேண்டுவது பிறவா வரம் வேண்டும், வைகுண்ட பிராப்தி கிடைக்கணும். ஸ்ரீமன் நாராயணுடைய திருவடி அடைந்தாச்சுன்னு அந்த ஜீவன் முக்தி ஆகும், திரும்ப திரும்ப இந்த பூமியில பிறக்காது. அதற்காகத்தான் கடும் தபஸ் இருக்கா. ராமாவதாரம் முடிந்து हनुमान की ओम राजाधिराजाय प्रसन्न இங்கே வீட்டிற்கும் அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயர் மக்களுக்கு வேண்டும் வரங்களை தருவதாக கருதப்படுகிறது. இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.